எல்லா மண்ணும் எடுக்க மாட்டான். சூப்பர். அவன் என்ன செய்வானா மண் எல்லா பக்கம் தேடி போவான், எல்லா பக்கம் தேடி போவான். ஆனா அவனுக்கு வேண்டிய மண்ணை தேடி என்ன செய்வான் தெரிஞ்சிருப்பான். எதுக்கு? அவன் எந்த எந்த நோக்கம் வச்சிருக்கானோ அந்த நோக்கத்தை செய்ய அவன் என்ன செய்வானா அதற்குரிய மண் என்ன செய்வான் தேடி போவான். அந்த மண்ணை எடுத்து கொண்டு வருவான். அது விஷயம் அடிப்பான். மாவட்டம் பார்த்துட்டு அம்மா மாவட்டம் அதே மாதிரி விஷயம் அந்த மண்ணை அடிப்பான். என்ன செய்வான் அந்த கல்லெல்லாம் தூர போட்டு ஸ்பெஷலாக அந்த மண்ணை செய்வான். தண்ணியை ஊற்றி கசைஞ்சு அந்த ஒரு ரிங் ஒன்று உண்டு, மாட்டு வண்டி சக்கரம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த அது ஒரு டை மாதிரி இருக்கும். அந்த மண் அதை வச்சு அவன் இஷ்டம் போல செய்வான். பிடிச்சு பிடிச்சு செய்வான். அவனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அது அப்படியே எப்படின்னா அவன் கைதான் வேலை செய்ய மாட்டான். மண்ணு களிமண் தான் இருக்கும். அந்த களிமண்ணை வச்சு அந்த கையை வச்சு அப்படியே செய்வான். அந்த ஷேப் கொண்டு வருவான் பாருங்க. அதே போலதான் ஆண்டவர் நம்மளை விசேஷமா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்மளை விசேஷமாக உங்களை என்ன தெரிந்து வச்சிருக்கிறார். ஆகையால் ஆண்டவரை பாருங்க மனுஷனும் விசேஷிக்கிறார். அப்படிதானே நம்மளை கலந்துட்டுவாங்க. அப்படிதானே நம்ம கலந்துருக்காங்களா? கலந்துட்டு இருக்காங்களா? மாறுந்துட்டு இருக்காங்களா? உங்களை தெரிஞ்சுக்காங்களா? சில நேரம் ஆனா மனுஷன் திட்டுவான். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் எப்படின்னா அவரை போல் நம்ம என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர் உருவாக்கி வச்சுட்டு அவர் என்ன தெரியுமா உங்களை இன்னும் சிறப்பா மாற்றுவதற்காக நம்ம ரத்தத்தை சிந்தினார். சிலுவையில உங்க பாவத்துக்காக ஏன் பாவத்துக்காக